ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8 எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் மூவிங் ஃபார்வர்டு வேறு அனிமையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் யா, மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலில் அனிம்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா PS5 கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வீக்கெண்டில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜீன்ஸ் ஹீரோங்கிறவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, நம்ம சிகாரேக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஃபைனுக்குள்ளேயே தான் வச்சிருக்கணும். அந்த கஃபைனை விட்டு அவனை வெளியே வர வச்சோம்னா அதுக்கப்புறம் அவனை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கிரவுண்டில் டிஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம சிகாரேக்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கஃபைனை விட்டு வெளியே வந்துட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடியே போட்ட ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கஃபைனை விட்டு வெளியே வர மாதிரி இருந்தாலும் நம்ம அவனை எந்த அளவுக்கு சீக் மேலேயோ அல்லது ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எர்த் கூட கான்டாக்ட் ஆகாமல் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் கீழே வந்தாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம பீப்புள்ஸை வந்து எவாக்குவேட் பண்ணுறது தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக ஃபைட் பண்ணுறோம், பீப்புளுக்காக தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்றைக்குமே எவாக்குவேஷன், அதாவது பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பண்ணுறதால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்புறமேட்டு சிகாராக்கியோட ஹேட்ரடும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கோபமும் அவனோட பவரும் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட டிகே பவர், அதாவது டிஸ்ட்ராய் பண்ணுற பவர் தொட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி டிகே ஆயிரும். ஸோ அந்த பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தோட கான்டாக்டாகவே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கப்பவே நம்ம சிகாராக்கியை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு சர்ஃபேஸை தொட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிகே பவர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அழிவு கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து சர்ஃபேஸோட டெப்த்துக்கு போய் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட அழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 3,78,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியை முழுசாக தண்ணி கடியில் முழுகடிக்கிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு வீக்காவது டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சிகாராக்கி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கான். நம்ம மிதாரியை கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரியும் நான் வந்து முழுகடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அவன் யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த சைடு இருந்து நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாஷ் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கியர் ஷிஃப்ட் பவர் வச்சு ஒரு ஸ்மாஷ் அடிச்சிட்றான். பட் மறக்காதீங்க, அவன் ஒவ்வொரு தடவை கியர் ஷிஃப்ட் பவர் யூஸ் பண்ணுறப்பையும் அவனுக்கு வந்து ரீகாயில் நடக்கும். ஸோ ரீகாயிலுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை வந்து ஃபயர் பண்ணுறப்ப ஸோ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஒரு எஃபெக்ட் ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வரும்ல. ஸோ அதுதான் ரீகாயில். ஸோ அந்த ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நடக்கும், அதை மறந்துடாதீங்க. அப்புறமேட்டு தான் நம்ம சிகாராக்கு தெரிய வருது ஆல்ஃபார் 1 வந்து செத்துட்டான் அப்படிங்கிறது. சரி, ஆல்ஃபார் 1 செத்துட்டான், நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், இப்போ அவனோட எல்லா பவருமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் போட்டுட்ருக்கப்பவே நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தொடலான்னு வரப்போ நம்ம மிதோரியா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையை ஸ்லாஷ் பண்ணிடுறான். ஸோ கையை ஸ்லாஷ் பண்ணதுக்கப்புறம் டபுள் பின்னாடி தேர்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். அதாவது அவனோட தேர்ட் முன்னோர்னு சொல்லிக்கலாமே. ஸோ அவன் வந்து வந்துடுறான். சினோமேரியாங்கிறது வந்து ஃபோர்த்து சினோமேரியா ஹஸ்பீன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை போடுறாங்க 10 செகண்டுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மிதோரியாவுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு வேர்ல்டு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாடி ஒன் ஃபார் ஆல் யூஸ் பண்ண எல்லா கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஆல்ஃபார் 1 வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சாச்சு. பட் இப்போ நமக்கு அதோட பெரிய தலைவலியாக இருக்கிறது நம்ம சிகாராக்கி தான். ஸோ அவனை எத்தனை தடவை அடித்தாலும் அவன் வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி இருமிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம சிகாராக்கியோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுது. அதாவது போன தடவை நம்ம சிகாராக்கி அட்டாக் பண்ணுறப்ப மிதோரிய கையை கூட வெட்டிடுவாங்க ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னா நம்ம சிகாராக்கி அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு மீடியம்குள்ளே வந்து அங்கேருந்து ஒரு கேரக்டர், அதாவது அங்கேருந்து ஒரு ஃபோர்த்து அப்படிங்கிற ஒரு பவர், அதாவது இவனோட பவர் என்னென்னா டேஞ்சர் சென்ஸ்னால் ஒரு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எப்படி சென்ஸ் வரும், ஸோ அதே சென்ஸ் தான். ஸோ அந்த சென்ஸோட பவரை வந்து பார்த்திங்கன்னா அவன் எடுத்துடுறான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம சிகாராக்கி நம்ம மிதோரியா தொடுறப்ப அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரை எடுத்துடுறான் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம மிதோரியாக்கு வந்து தெரிய வருது நம்மளோட டேஞ்சர் சென்ஸ் பவரை வந்து பார்த்திங்கன்னா சிகாராக்கி எடுத்துட்டான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் சிகாராக்கி கிட்ட இருக்குது. ஸோ
இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா முன்னாடியாவது பிளாக் வைப்பு ஒன் ஃபார் ஆல் பவர் வச்சு அடிச்சிட்டாவது இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போனோம் அப்படியே தெரிஞ்சாலே நம்ம சிகராக்கிக்கு அந்த டேஞ்சர் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பவே இந்த ஸ்பிரிச்சுவல் மீடியத்தில் நம்ம ஃபோர்த்துக்குன்னு இருந்த ஒரு சேரும் வந்து பார்த்திங்கன்னா மறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பவர் ஸ்டோல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட இடம் இங்கேருந்து போயிடும், நம்மளோட பவர் போயிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பவே நம்ம மிதோரி அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் மறுபடியும் அவனோட கியர் ஷிஃப்ட் அண்ட் ஃபியூஜன் பவர் யூஸ் பண்ணி ஃபுல் பவர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகாராக்கி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அட்டாக் பண்ணுறப்ப தான் தெரியுது நம்ம சிகாராக்கிட்ட டேஞ்சர் சென்ஸுங்கிற அந்த குறுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம மிதோரியாக்கி வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு சிகாராக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியாவை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்றோம். ஸோ அடிக்கிறப்ப அதாவது தொடலாம் வரப்போ நல்ல வேலை நம்ம மிதோரியா பிளாக் வைப்பை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண வச்சுக்கிறான். பட் என்ன தான் அப்சர்வ் பண்ண வச்சாலும் அவன் அட்டாக் பண்ண பவர்லேயே நம்ம மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா பறந்து போய் ஒரு இடத்துல போய் விழுந்துடுறான். ஸோ விழுந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வைப் பவர் இருக்கனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்லேயே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து சிகாராக்கை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழியை நம்ம தேடி ஆகணும். அதாவது நம்ம மிதோரியா நினச்சா சிகாராக்கியை கொன்னரலாம் மீன்ஸ் ஒன் ஃபார் பவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிகாராக்கி ஒரு அடி அடித்தாலும் சிகாராக்கி தூசாக போயிடுவான். பட் நம்ம மிதோரியோட பிளான் என்னென்னா சிகாராக்கிக்குள்ளே இருக்க ஒரு நல்லவன், அதாவது அவனும் ஒரு நல்லவன் தான், அவனோட ஃப்ளாஷ்பேக்னால அவன் கெட்டவனும் ஆனால் ஸோ நம்ம அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பே நம்ம செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உன்னை அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஒரு பர்பஸ்க்கு தான், உன்னை அடித்த வேகத்தில் நீ பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபியூஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ என்ன தான் நீ மவுண்ட் ஃபியூஜிக்கில் வந்தாலும் என்ன தான் டேஞ்சர் சென்ஸ் பவர் திருட்டு போனாலும் உன்னோட உண்மையான பவருங்கிறது ஒன் ஃபார் ஆல் தான். ஸோ அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே உனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத, நாங்கள் எப்போயுமே உன் கூட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம போன தடவை டேஞ்சர் சென்ஸ் இருந்தனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிகாராக்கி உள்ளே வரப்போ டேஞ்சர் சென்ஸ் இல்லை, ஸ்மோக்கை தான் பிடிக்க வருவோம். அப்போ டேஞ்சர் சென்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வந்து அவன் தள்ளி விட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா போய் மாட்டிப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தடவை நம்ம சிகாராக்கி வந்து நம்ம மிதோரியாவை தொட்டோம் அப்படின்னா நம்மள யார் போவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவே நம்ம சிகாராக்கி அந்த இடத்துக்கு வந்து கீழே அந்த இடத்த தொட்டுடுறோம். ஸோ இடத்த தொட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக டிகே ஆக ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம சிகாராக்கி வந்து பார்த்திங்கன்னா இடத்துல நிற்கிறானோ ஸோ அந்தளவுக்கு டிகே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியாவுக்கு ஒரு பிளான், அதாவது ஆல்ரெடி அவன் பிளாக் வைப்பை வச்சு ஒவ்வொரு தடவை அட்டாக்கை வந்து நம்ம சிகாராக்கிட்ட இருந்து வாங்குறப்பையும் அவன் வந்து அவனோட ஃப்ளெக்ஸுங்கிற பவரை வச்சு வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த டிகே வந்து மவுண்ட் ஃபியூஜி நெருங்கிடுச்சுன்னா மவுண்ட் ஃபியூஜி வந்து பார்த்திங்கன்னா எரப்ட் ஆயிரும், அதாவது வேல்கணும் எரிமலை வந்து வெடிச்சிரும். ஸோ அதனால் நம்ம டிகே ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நடந்துகிட்ருக்கப்ப நம்ம சிகாராக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் பவராக இருக்கான். அதாவது நம்ம மிதோரியால் கண்டுபிடிக்க முடியல இவனை எப்படி நம்ம அவனோட வழிக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ஸ் வந்து இருக்கும். அதாவது அவனுக்கு ஒரு டப்புன்னு ஞாபகம் வருது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்னொரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவனையும் கொண்டு வரணும், அவனுக்குள்ளேயே ஒரு ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம சிகாராக்கி சொல்கிறான், உனக்கு இன்னமும் புரியலை, எனக்குள்ளே இருந்த அந்த சின்ன பையன் எப்போவோ காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா அவனோட பிளாக் வைப், அதாவது அவள் சிகாராக்கிட்ட இருந்து வாங்கின அட்டாக் பவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த பிளாக் வைப்பால் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ஃபியூஜன் பவரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏர்லேயே ஸ்லாஷ் பண்ணுறான். ஜஸ்ட் ஒரு ஏரில் ஸ்லாஷ் பண்ணதுக்கே நம்ம சிகாராக்கி வந்து பார்த்தோன்னா பறந்து போயிடுறான். அதாவது அந்தளவுக்கு பவராக இருக்குது நம்ம சிகாராக்கி தெரியுது. ஸோ ஏரில் ஸ்லாஷ் பண்ணதுக்கே எப்படின்னா நான் டேரெக்ட் ஹிட் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகாராக்கி நினைக்கிறான். இப்போ வந்து சிகாராக்கி ஏரில் இருக்கனால அந்த டிகே வந்து பார்த்திங்கன்னா டிகே குறுக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. ஏன்னா கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் டிகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ டிகே போயிடுது. போனதுக்கப்புறம் டப்புன்னு மிதோரியாவும் பறந்து வந்து ஸ்மோக் ஸ்க்ரீன், அதாவது ஸ்மோக் பவர் யூஸ் பண்ணிடுறான். ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம
சிகாராக்கியால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்க்க முடியும். அந்த ஸ்மோக் ஸ்க்ரீன் இருந்தாலும் பார்க்க முடியும். ஏன்னா எப்படி நம்ம மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா சிகாராக்கிக்குள்ளே இருக்க ஆல்ஃபார் ஒன்னை பார்க்குறோனோ அதே மாதிரி சிகாராக்கியாலையும் நம்ம மிதோரியாவுக்குள்ளே இருக்க ஒன் ஃபார் ஆலை பார்க்க முடியும். அதாவது செட்ஸுங்கிற ஒரு குவிக் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியாவை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியா அங்கேருந்து பவர் அப் பண்ணிகிட்ருக்கான். அதாவது அவனோட ஃபியூஜன் பவரை வச்சு பவர் அப் பண்ணிகிட்ருக்கான். எப்படி நம்ம அவனுக்கு தெரிய மாட்டோம் அப்படின்னு நினச்சி பவர் அப் பண்ணுறப்ப நம்ம சிகாராக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நமக்கு தெரியுதுன்னு. அப்புறமேட்டு அவன் ஸ்கின்னை பார்க்குறான். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு ஏரில் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கே அவன் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டஃப் ஆயிடுது. அதாவது ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுது அவன் கையெல்லாம். ஸோ உனக்கும் அதே ரிஃப்ளெக்ட் அது ரீகாயில் ஆகுது. நான் டேரக்ட் ஹிட் வாங்கியிருந்தேன்னா நான் எப்போயோ காலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். அதாவது நீ என்ன தான் என்னை திருத்தணும்னு நினச்சாலும் திருத்த முடியாது. எனக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் எப்போயோ காணாமல் போயிட்டான். என்னோட பாஸ்ட்லாம் எப்போயோ போயிடுச்சு. இனிமேல் நீ சொல்கிற அந்த சிம்பிளான உலகம் சிம்பிளான வேர்ல்டுக்குள்ளே என்னால் ஃபிட் ஆக முடியாது. நான் வந்து எனக்குன்னு ஒரு வேர்ல்டு நானே உருவாக்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த அவனுக்குள்ளே இருக்க அந்த பையன், அதாவது சிகாராக்கிங்கிற அந்த ஒரு ஹார்ட்டுங்கிறது அவனுக்கு இல்லை, ஜஸ்ட்டு ஹார்ட்டுங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் போர்ட்ரேட் பண்ண வராங்க. ஸோ அவனே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அவனே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதுராக்குள்ளே இருக்க நம்ம 5th வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இசுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிடணும். அவனை வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் திருத்தவே முடியாது. நீ அவனை அழிச்சு தான் ஆகணும். அதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ அவனை மட்டும் அழிச்சிட்டின்னா நம்ம ஹீரோ வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அவனை திருத்தணுங்கிறது முடியாத காரியமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம மிதரையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இல்லை என்னால் முடியாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்துட்டான் அப்படின்னா அவன் எதுக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது அவனுக்குள்ளே இருந்த பையன் காணாமல் போயிட்டான் அப்படிங்கிறத அவன் எதுக்கு சொல்கிறான். ஸோ அவனுக்கு பாஸ்டெல்லாம் இன்னும் மறக்கலை. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி அவனை வந்து நான் திருத்தியே அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம சீசன் 7 லாஸ்ட் எபிசோடில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா அவனை கொல்லலான்னு போகிறப்ப அங்கேருந்து ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா கத்துவான், எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. அதாவது சிகாராக்கியோட சைல்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், என்னை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி இந்த இடத்துல இருந்து அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபுல் எஃபெக்ட்டும் போட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது முன்னாடியே தெரியும், நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா அது அவனோட வழி. ஸோ அவன் திருத்தணும்னு நினைக்கிறான். ஒவ்வொரு அதாவது பவர் இல்லாத பீப்புளும் இருக்கட்டும், பவர் இருக்கிற பீப்புளும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு இதயம்ங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம மிதோரியாவை ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அவனோட வழியிலேயே நம்மளும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ டப்புன்னு நம்ம செகண்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாரோட கை வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்டார், அதாவது சீசன் 7 ஒரு பொண்ணு வருவாள், அமெரிக்காவிலே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஹீரோன்ட்டு. டக்குன்னு அவளோட கை வந்து ஒரு இடத்துக்கு குறிக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம செகண்டுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அந்த ஐடியா வந்தோடனே நம்ம செகண்ட் வந்து நம்ம 9th கிட்ட சொல்கிறாரு. 9th நம்ம மிதோரியா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, நான் உன்னை வச்சு ஒரு கேம்பிள் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அதுதான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஒன் ஃபார் ஆலை நம்ம சிகாராக்கிக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன ஒன் ஃபார் ஆளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பவர். ஸோ அதையே நம்ம சிகாராக்கி கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவனை எது சண்டை போட முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ இந்த சைடு நம்ம ஆல்மைட் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. ஆல்மைட் இப்போ தான் அந்த மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான். ஏன்னா அவன் சரியான அடி வாங்கியிருப்பான் ஆல்ஃபார் 1 கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிலிருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஆல்மைட் மயக்கத்தில் இருக்கப்போ அவனும் அந்த ஸ்பிரிச்சுவல் மீடியமில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் போயிட்டுருப்பான். ஏன்னா அவன் சாகிற நிலைமையில் இருக்கிறனால அவனோட சோல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகிற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மயக்கத்திலிருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைட் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா சிகாராக்கி கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம மிதோரியாவும் சிகாராக்கியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம சிகாராக்கி ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ணுறான். அதை வந்து பார்த்திங்கன்னா மிதோரியாலே தடுக்க முடியல. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாரோட ஒரு பவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மிதோரியாவை அந்த இடத்துல இருந்து டிஃப்ளெக்ட் பண்ணி காப்பாற்றிடுது. அப்புறமேட்டு தான் சிகாராக்கிக்கு தெரியுது, நீ அழிஞ்சாலும் நீ வந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணுறப்ப அவங்க அந்த ஹீரோவோட ஸ்பிரிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். அவன் அந்த என்ன தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு போட்டு தடுத்தாலும் நம்ம சிகாராக்கி அங்கே போய் அடித்து கீழே விழுந்துடுறான். ஸோ ரொம்ப டேமேஜ் வாங்கிடுறான். என்ன தான் டேமேஜ் வாங்கினாலும் நம்ம செகண்ட் சொன்ன ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஒன் ஃபார் ஆள் கொடுத்துரு அப்படின்னா எனக்கு புரியல, அவன் கொடுத்துட்டு அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் நம்ம
செங்கட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம சிகாராக்கிக்குள்ளே இருக்க ஒரு லீடு, அதாவது ஒரு டார்க் லீடு முன்ன காமிச்சாங்களே ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த பால்குள்ளே தான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். அந்த அவனோட பாஸ்ட் மெமரிஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த பாலை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிகாராக்கியோட டிட்டர்மினேஷன், அதாவது அவனோட கோலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்ற முடியும். அவங்ககிட்ட பேசியோ அல்லது அவன் பாஸ்ட்டு புரிய வச்சோ நம்மளால் அவனை மாற்ற முடியும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலில் ஒரே ஒரு சின்ன கிராக் இருக்குது. ஸோ அவன் ஸ்டார் கூட பேட்டில் பண்ணுறப்ப அந்த கிராக் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிருக்கு. ஸோ அந்த கிராக்கை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த அவனுக்குள்ளே இருக்க அந்த டார்க் லீடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி அவனுக்குள்ளே இருக்க அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அடைய முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவன் எப்படி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மீடியம்குள்ளே ஒரு வந்தானோ, அதாவது அது வரதுக்கு ஒரு வழி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார் ஆலை நம்ம அவனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த சின்ன ஒரு ஓட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான், எனக்கு புரியல, நீ அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா அப்படின்னா நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், ஓகே நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அந்த பவர் யூஸ் பண்ணி அவன் இன்னும் பவர் ஆயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் நம்ம செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இல்லை நம்ம பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதில்ல, அந்த பவரை நம்ம அவன் மேலே அடிக்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு பொருளை எடுத்து நம்ம ஒருத்தங்கிட்ட கொடுக்குறதும் ஒரு பொருளை எடுத்து தூக்கி போடுறதும் வேறு ஒரு ஐடியா. கரெக்டாக இங்கே இந்த ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறாங்க பாருங்கள், பொருளை எடுத்து தூக்கி போடுறப்ப நம்மளால் அந்த பொருளை வந்து கரெக்டாக வாங்க முடியாது. ஸோ நம்ம அடித்த வேகத்தில் நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த இம்பாக்ட் வந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அவங்ககிட்ட நம்ம பவரை தரப்போகிறதில்ல, நம்ம பவரை தூக்கி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டுக்கு அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் ஓகே இது நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம செகண்ட் அதுக்கும் சொல்கிறான், நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு என்னை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ செகண்ட் சொல்லிட்டு இருக்கப்போ நீ எதுக்காக போகிற, நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்லெஸ் ஆனவன், அதாவது இவனோட பவர் ரொம்ப ஸ்மோக் தான், அந்த பர்பிள் கலரில் இருக்காங்க, அவனோட பவர் ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் தான். ஸோ அதனால் நீ என்னை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்ல, நீ எதுக்கு டெஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப நம்ம செகண்ட் சொல்கிறான், இல்லை என்னோட பவரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது செகண்டோட பவர் தான் கியர் ஷிஃப்ட்டு. ஸோ கியர் ஷிஃப்ட் பவரை ஒவ்வொரு தடவையும் மிதோரியா யூஸ் பண்ணுறப்ப அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீகாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரீகாயில் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியாக்கு தான் டேமேஜ் அதிகம். ஸோ அவன் என்ன தான் கியர் ஷிஃப்ட் பவர் யூஸ் பண்ணாலும் நம்ம சிகாராக்கி கிட்ட டேஞ்சர் சென்ஸ் பவர் இருக்குது. ஸோ அவன் டிஃபெண்ட் பண்ண அவன் மேலே அட்டாக் படலைனாலும் நம்ம மிதோரியாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த டேமேஜ் அதிகமாகும். ஸோ அதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிஸ்க்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வரோம். தேர்டும் செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அப்போ தேர்டு வந்து சொல்கிறேன், இந்த கேமில் நம்ம பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் சொல்கிறான், ஆமாம் நம்ம காலத்துலேயே நம்ம அந்த கேமெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம், நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, நம்ம ஏகப்பட்ட கோல்டு ஹார்ட் டிசிஷன்ஸ், அதாவது தவிர்க்க முடியாத ஐடியாஸ் அல்லது தவிர்க்க முடியாத பிளான் நம்ம ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம், நமக்கு வேறு வழி இல்லை, இதுதான் நமக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்கிறப்பவே நம்ம மிதோரியா அங்கேருந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ எந்திரிக்க ட்ரை பண்ணாலும் அவனுக்கு புரியுது நம்ம ஒன் ஃபார் ஆளுங்கிற பவரை நம்ம வந்து இழக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஒன் ஃபார் ஆளுங்கிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ கிட்டேருந்து அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த பவர் அந்த ஒன் ஃபார் ஆல். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், பட் நம்ம மிதோராவே வந்து பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்காக, அதாவது சிகாராக்கியை காப்பாற்றுறதுக்காக ஒன் ஃபார் ஆலையே வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே ஃபைட் போட்டுட்டு தான் இருக்கான். ஏன்னா அவன் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனோட ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அந்த பவரை அவனுக்கு கொடுத்தது. ஸோ அப்போ அவன் நிலமே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு நம்ம எல்லா ப்ரீஸ்டேஷன்ஸும் எல்லா ஆன்சஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதை சிகாராக்கி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாமே லோவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம சிகாராக்கியால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்க முடியும். அந்த 9 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம பிளாக் வைப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஸோ நான் வந்து போயிடுறேன், நீங்கள் அவனை பிளாக் வைப்பை மட்டும் லூஸ் பண்ண விட்டுறாதீங்க, ஓகே? ஏன்னா பிளாக் வைப்புங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர், அதனால் அதை மட்டும் யூஸ் பண்ண விட்டுறாதீங்க, அந்த மிதோரையவை கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போவே நம்ம செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதோரியா கிட்ட கேட்குறாரு, இந்த ஐடியா ஓகேவா, நீ என்ன சொல்கிற, இதுதான் நமக்கு இருக்க ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மிதோரியாவும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதாவது ஒன் ஃபார் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறான் நம்ம மிதோரியா. ஸோ இதெல்லாம் இங்கே போயிட்டுருக்கப்பவே டப்புன்னு நம்ம சிகாராக்கி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அட்டாக் பண்ண வரப்போ நம்ம மிதோரியா வந்து பார்த்திங்கன்னா அவனோட பிளாக் வைப் பவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிதோரியா பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஃபுல் பவரை வெளியே கொண்டு வரவும் நம்ம மிதரை வந்து அந்த மாதிரி இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு சிகாராக்கி நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோய்க்கு மாதிரி இல்லை, இப்போ தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீரோய்க்கு மாதிரி இருக்க அப்படிங்கிறத சொல்கிறான். சாரி, ஹீரோய்க்கு மாதிரி இல்லைன்னு சொல்லலை, இப்போ தான் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹீரோய்க்கு மாதிரி இருக்க. அதாவது இந்த மாதிரி ஒரு தோற்றம், அவனோட கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கை மாதிரி மாறி ஃபுல்லாக பிளாக் வைப் பவரை யூஸ் பண்ணிடுறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிய வருது. ஸோ இந்த எபிசோட் முடிச்சிருச்சுக்கா. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பண்ண போகிறாங்கன்னா 1 for all வந்து பார்த்தீங்கன்னா அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நம்ம சிகாராக்கியோட பாஸ்ட் என்ன, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கான், அவனை எப்படி நம்ம அதுக்குள்ளே இருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். வீடியோ கொஞ்சம் பெருசு தான், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பவர்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிருக்கு. அடுத்த தடவை வீடியோ கொஞ்சம் கம்மியாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மாதன் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங்.